இன்றைக்கி நம்ம எந்த வண்டி ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கோடா ரேபிட் 1.6 பெட்ரோல் என்ஜின் தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த வண்டி வந்து ஒரு செயின் டிரைவ் தான் வரும். இந்த வண்டியில் வந்து டைமிங் கேஸ் கவர்லேருந்து ஃபுல்லாக வந்து இன்ஜின் ஆயில் வந்து லீக்காக இருந்தது. எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தல, இந்த டைமிங் கேஸில் வர அந்த கேஸ்கெட்டு அண்ட் ஆயில் சீல் இது ரெண்டுமே வீக் ஆகிட்டு இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகிருந்தது. இது ரெண்டு தான் இந்த வண்டிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். டைமிங் கேஸ் கவர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த வண்டியில் வந்து டைமிங் செயின் அந்த ரெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஒன்லி அந்த கேஸ்கட் அண்ட் ஆயில் சீல் இது ரெண்டு தான் சேஞ்ச் பண்ணுறோம். இதெல்லாம் எதனால் இந்த மாதிரி லீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வண்டி பொறுத்தவரை நல்லா ஹீட் ஆகும். அதே வயசு இயர் அண்ட் கிலோமீட்டர் வயசு வந்து இது வீக் ஆகிட்டு வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹோரிங் தான் இது எல்லாமே. இது வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் ஆகிடும் அந்த ஓரிங்கு. அதனால் அப்படியே அந்த இடத்துல வந்து ப்ரெஷரில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகிடும். இந்த கவர் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிடணும். இப்போ இந்த வண்டிக்கு வந்து புது டைமிங் கேஸ்கெட்டு அண்ட் ஆயில் சீல் ரெண்டுமே வாங்கியாச்சு. இந்த கவரும் பார்த்தீங்கன்னா நல்லா பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வண்டியில் அப்படியே ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து இந்த கேஸ்கெட் வந்து உட்கார வச்சாச்சு. இந்த கேஸ்கெட்டுக்கு பேஸ்ட் எதுவுமே அப்ளை பண்ண வேணாம். அதே கரெக்டாக சீட்டிங் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த சம்பில் மட்டும் லைட்டாக பேஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த டைமிங் கேஸ் கவர் வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இன்ஜின் மவுண்டிங்கு டிரைவ் பெல்ட் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி லீக் செக் பண்ணோம். இப்போ வந்து இந்த ரேபிட் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 3 ஹவர்ஸ் மேலே வந்து வண்டி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. கீழே பார்த்து எல்லாமே செக் பண்ணிட்டோம். கீழே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. எந்த லீக்குமே இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங்லேயே இருக்கும்போது வண்டியில் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஜின் ஆயில் வந்து க்ளீனாக லீக் ஆகிறது தெரியும். இப்போ எதுவுமே லீக் எதுவுமே இல்லை. நல்லா நம்ம பழைய லீக் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இந்த ரேபிட் 1.6ல் வந்து இந்த இன்ஜின் ஆயில் லீக் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம்.